வெல்கம் டு K2V YouTube சேனல். நான் வித்யா சங்கரி. இன்றைக்கி சாட்டர்டே ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 3 மெயின் இன்க்ரீடியன்ஸை வச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் மூணுத்தையும் எப்படி நான் கவர் பண்ண போகிறேன்னு தான் இன்றைக்கி இந்த vlogல பார்க்க போகிறோம். இதுக்கு நான் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த மூணையும் தான் எடுத்திருக்கேன். முதல்ல இதை வச்சு ஒரு குருமா ஒன்று ரெடி பண்ணிப்போம். அதுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்தி அந்த தண்ணியில் காலிஃப்ளவரை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் இதே குருமாவை நான் முட்டை யூஸ் பண்ணி தாளிச்சிருக்கேன். அந்த முட்டைக்கு பதிலாக இன்றைக்கி நான் காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மூணையும் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல எண்ணெயில் கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இந்த மூணுத்தையும் தாளித்து விட்டதுக்கப்புறமா இதுலேயே வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்திடலாம். இதோடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடட்டும். இது ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போது உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கும். இதோட க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணியையும் சேர்த்திக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுக்கலாம். அப்புறமா நாம் அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்திடலாம். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். இது ஒரு கொதி விட்டு இறக்கினா குருமா ரெடி. இந்த குருமாவை சைட் டிஷ்ஷாக வச்சு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் மில்லட் தோசை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தோசைக்கு மேலே பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் வீட்லேயே எப்படி பண்ணலான்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தோசை ஊற்றவே பக்கத்தில் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மில்லட் தோசாவும் அதோட சிம்பிளான ஒரு குருமாவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த குருமாவையே சைட் டிஷ்ஷாக வச்சு இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கான ஒரு புலாவ் ஒன்றும் பண்ண போகிறேன். நைட் இதே குருமாவை சைட் டிஷ்ஷாக வச்சு சப்பாத்திஸ் போட்டுக்க போகிறேன். இப்போது புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். புலாவ் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீலியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நீலியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் அதையும் கீறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கரம் மசாலா தேவையான அளவு. இது வீட்லேயே பண்ண கரம் மசாலா. இதுக்கான ரெசிபி லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு பட்டை 3, 8 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை. அடுத்ததாக புலாவ் தாளிக்கிறதுக்கான வெஜிடபிள்ஸ் நாம் குருமா தாளித்த அதே வெஜிடபிள்ஸ் தான் இதுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர், பொட்டேட்டோ அண்ட் க்ரீன் பீஸ் இது தான். அடுத்ததாக 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புலாவை தாளிச்சிடலாம். புலாவுக்கு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் தேவைப்படும். நான் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பச்சை மிளகாயை சேர்த்திடலாம். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, அடுத்ததாக இஞ்சி பூண்டு இதையெல்லாம் எண்ணெயில் போட்டு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் நம்ம நீலியாக வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்திடலாம். போட்ட வெங்காயம் வறுபட்டதுக்கப்புறமா நீலியாக வெட்டி வச்ச தக்காளியையும் சேர்த்தி தக்காளியும் ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு இன்னியும் கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி எனக்கு புலாவ் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஷேடில் வேணுன்றனால நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இல்லை எனக்கு ஒயிட்டாக தான் புலாவ் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ரெட் சில்லி பவுடரும் தக்காளியும் சேர்த்தாமல் இன்னொரு பச்சை மிளகாய் மட்டும் அடிஷ்னலாக சேர்த்திக்கங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். இப்போது அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு
இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி விட்டுக்கங்க. அப்புறமா இதோடவே நம்ம வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமும் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த வெஜிடபிள்ஸை ஆயிலில் டோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் இந்த மசாலா கலந்த எண்ணெயில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு டபுள் தி குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் சேர்த்திக்கணும். அதனால் நான் இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்திடலாம். இப்போது இந்த புலாவோட டேஸ்ட்டை இன்னியும் கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்திக்கலாம். ஃபைனலாக இதில் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையையும் சேர்த்தி குக்கர் மூடியை போட்டுடலாம். இது ஒரு 2லேருந்து 3 விசில் வந்தால் போதும், புலாவ் ரெடி ஆயிரும். இப்போது குக்கர் 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புலாவ் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த புலாவையும் நான் காலையில் வச்ச அதே குருமாவையே தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த குருமாவை காலையில் மில்லட் தோசாக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்தது லஞ்சுக்கு புலாவோடையும் சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக நைட் டின்னருக்கு சப்பாத்தியோடையும் இந்த குருமாவை நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி நைட் டின்னருக்கு அதை தான் பண்ண போகிறேன். புலாவ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். புலாவ் சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த புலாவை இதே டைப்பில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு புலாவ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வேலைகள் இருக்கக்கூடிய ஹெக்டிக் டேஸில் இந்த மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு 2-3 டிஷ்ஷஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கான ஐடியாவை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் நைட்டுக்கு தேவையான சப்பாத்தி மாவையும் பனஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது மணி சுமாராக 5 ஆக போகுது. வெளியில் கிளம்பிடலாம். நான் இன்றைக்கி சத்தி ரோடில் இருக்கிற பியூட்டி வேருக்கு வந்திருக்கேன். டைல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இன்னொரு 2-3 கடைகள் பார்த்துட்டு அப்புறம் சூஸ் பண்ணிக்கலான்னு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்ததாக நாங்கள் மார்ச் மந்த்துக்கான க்ராசரி ஷாப்பிங்கை முடிச்சிடலான்ட்டு ஸ்பேர் வந்திருக்கோம். இங்கே ஷாப்பிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்லான்னு பானிபூரி சாப்பிட்டோம். இந்த நாள் எங்களுக்கு இப்படி தான் இருந்தது. இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம K2V யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த vlog-ஐ ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Bye.